இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 3ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, அஷ்டமி திதி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணனை வழிபாடு செய்வது, அஷ்டமி அன்னைக்கு நம்ம நரசிம்மருக்கு அபிஷேகங்கள் செய்வது, பெரிய அளவுக்கு கடன் நிவர்த்தி செய்யக்கூடிய பொன்னான வழிபாடுகள், இது எல்லாரும் பண்ணலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக மேஷ ராசியில், இது மேஷ லக்னம், அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில், இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுலேயுமே ஆர்வமாக இருக்கும், ஆனால் அது முழுமையடையாமல் இருக்கலாம். உங்கள் ஆர்வம் சரியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆர்வத்துக்கு ஈடான விஷயங்கள் நடக்காமல் போகலாம். சில இடங்களில் தள்ளி போகலாம். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் பாதியாக இருக்கலாம். ஒரு நபரை நீங்கள் போய் சந்திக்க போகிறீங்கன்னு வைங்க, பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு லோன் வேணும், இன்றைக்கி போய் அந்த மேனேஜரை பார்க்கணும், இல்லை அந்த யார் ஸ்டாஃப் இருக்காங்களோ அவங்கள பார்த்தா 10 மணிக்கு வர சொல்லுவாங்க. நான் உங்களை சும்மா உட்கார வச்சுட்டு 11 மணிக்கு தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா உடனே அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அந்த சிஸ்டமில் உட்காராது. இந்த மாதிரி கொஞ்சம் கோளாறாக நடந்ததுக்கப்புறம் சரியாகும். கரெக்டாக காலையில் 11:30 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது வரைக்கும் எல்லா விஷயங்களும் இழுபறியாக இருக்கும். மேஷ ராசி நண்பர்களுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா போகிறோம், நீங்கள் நினச்சதெல்லாம் ஜாமுன்னு நடக்கும். யாருக்காகவும் ஐயோ இவர் நல்லவருங்கிற மாதிரி சைன் போடுறதோ, இவருக்காக நம்ம பறிஞ்சு பேசுகிறதோ, மற்றவர்கள் செய்த குற்றத்துக்கு நாம் போய் தண்டனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். கிழி பச்சை நிறம் இருந்ததுன்னா அது போட்டு போங்க, ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரிஷப ராசியில், இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஆவணி மாதத்தில் பொதுவாக 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன், திரிகோணத்தில் குரு புதன், அதனுடைய திரிகோணத்தில் சனி வக்கரம். கண்டிப்பாக ஒரு வீடு உங்கள் மனைவி பேரில் வாங்குவீங்க. உங்கள் கணவர் பேரில் வீடு வாங்குவது ஒருவேளை ஒரு சில பேர் இப்போ வண்டிலாம் புதுசாக வாங்குவீங்க. இந்த பெட்ரோல் வெஹிக்கிள் வேண்டான்னு சொல்லி இவி வெஹிக்கிள் வாங்குறது, புதுசாக ஒரு லேண்டு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்காக மற்றவர்களால் நமக்கு லாபம் கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் மூலியமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் கலியுக காமதேனு, கல்ப விருட்சம், மந்திராலய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில், அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரக்கூடிய நாள், நோய் அடைக்கக்கூடிய நாள், நோய் கம்மியாகக்கூடிய நாள். ஒரே விஷயந்தான், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சாப்பிட்டது சரியாக செரிமானம் ஆகாமல் தொண்டைக்கு கொஞ்சம் எரிச்சல் கொடுத்துட்டுருக்கலாம். சில பேருக்கு மூக்கு துவாரங்களில் பிரச்சனை கொடுக்கலாம். அது எல்லாமே இன்றைய நாள் தீர்வு காணக்கூடிய நாள். ஏன்னு தெரியுமா? உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வாய்க்கான ஸ்தானத்துலேயும் குரு புதனுக்கான காம்பினேஷன். அதுக்குடைய திரிகோணத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால மருந்து மாத்திரைகள் கண்டிப்பாக வேலை செய்யும். நிறைய பேருக்கு அலுவலகத்தில் ஒரு சின்ன ஒரு வேலை கூட மாறலாம், இல்லை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடி இருக்கக்கூடிய, கொஞ்சம் நமக்கு ஒரு பெனிஃபிட் காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்கள் ஹெல்த் கிடையாது, மனைவி ஹெல்த் இல்லை கணவருடைய ஹெல்த் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மிக முக்கியமான வழிபாடுகளில் தாயார் வழிபாடு, அரங்கநாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில், இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். யாருக்கு? உங்கள் குழந்தைக்கு அதிர்ஷ்டம், உங்கள் பையனுக்கு அதிர்ஷ்டம், உங்கள் பொன் குழந்தைக்கு அதிர்ஷ்டம். தெய்வீக எண்ணங்கள், ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு, நல்ல எண்ணங்கள், நல்ல சபகாசம். இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் டிசிப்ளினில் ரொம்ப ஆர்வம், பாட்டு நடனம் இந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு கண்டிப்பாக வீட்டு கடன் அடையக்கூடிய அற்புதமான நாள். எதுலேயுமே சிரமப்பட்டு தள்ளி போகக்கூடிய காரியங்கள் கூட ஈஸியாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மிக முக்கியமான வழிபாடுகளில் காஞ்சி மகாபெரியவரை மனதார வணங்குங்க, மஞ்சள் நிறம் யூஸ் பண்ணுங்கள், சாதகமாக இருப்பீங்க. சிம்ம ராசியில், சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு படிப்பு படிப்பு, ஒரே படிப்ஸாக இருக்காயாங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு புக்கு படிக்கிறதுலேருந்து குழந்தைகள் அங்கே பாடத்தை படிக்கிற வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய நாள்.
மெயினாக ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இன்ஜினியரிங் டீச்சர்ஸ், சிவில் இன்ஜினியரிங் டீச்சர்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங் டீச்சர்ஸ், இவாளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அந்த மாதிரி கடை போட்டு வியாபாரம் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். டாக்குமெண்டேஷன் எழுதுகிறவங்க, பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த நாள் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொகை கிடைக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக இருக்கும். ரொம்ப லாஜிக்கலாக தான் பேசுவீங்க. கொஞ்சம் எமோஷனுக்கு கொஞ்சம் காது கொடுக்கறதுங்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, செவ்வாயோட வீடாக இருப்பது, திரிகோணத்தில் குரு புதன் உட்கார்ந்து இருக்கிறது, அதோடைய திரிகோணத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது, வீடு வண்டி வாசல் மாற்றுவக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேர் ரெண்டல் ஹவுஸ் பார்ப்பாங்க. ஒரு 2 மாதமா 1 மாதமா அடுத்த மாதம் காலி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 10ஆம் தேதி காலி பண்ணுமே, நல்ல வீடாக கிடைக்கணுமே, நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோம், 10 வருஷமாக 15 வருஷமாக ஒரு வீட்டில் இருந்துட்டோம், நல்ல வீடாக கிடைக்கணுமேனு உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பீங்க. நல்ல வீடாக கிடைக்கும், அருமையான வீடாக கிடைக்கும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதையோட பெட்டராகவே கிடைக்கும். பக்கத்தில் நல்ல ஒரு கோவில் இருக்கும், மெயினாக மாரியம்மன் கோவில் இருக்கலாம், கிருஷ்ணர் கோவில் இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய பிராப்தம். இல்லை அப்பார்ட்மெண்ட் மாறணும்னா அப்பார்ட்மெண்ட், நல்ல அப்பார்ட்மெண்ட் கிடைக்கலாம், ஃப்ளாட்ஸ் கிடைக்கலாம். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அதே மாதிரி எதெல்லாம் விற்பனை பண்ணுமோ அதெல்லாம் நல்ல விற்பனை செய்து உங்களுக்கு தேவையான தன பிராப்தங்கள், பண வரவுகள் வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நினச்சா போதும், அது நடந்துடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மிக முக்கியமான வழிபாடுகளில் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு நிறைய சக்தியை கொடுப்பாவ. ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆரம்பமே வெற்றி தான். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது ஏற்றம். ஒன்றும் இல்லை, நம்ம துலா ராசியில் யாரெல்லாம் பிறக்கிறீங்களோ கால் எந்திரிச்சோன்னே சந்தனம் வச்சுட்டு போங்க, அதிர்ஷ்டம் கை கூடி வரும். இன்றைய நாளுக்கு சிம்பிள் மேஜிக்கல் பரிகாரம் சூப்பராக வேலை செய்யும். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதையுமே பேசாதீங்க, மற்றவங்கள பேச விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாம் ஞானம் கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணால் போகிறோம். உங்களுடைய அமைதி மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய நாள். என்ன தான் இவர் யோசிக்கிறாருன்னு தெரியலையே, நம்ம சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்லுவாரா இல்லைன்னு சொல்லுவாரா. ரொம்ப ஷார்ப்பான மைண்டாக இருக்கக்கூடிய ஆட்களாக இன்றைய நாள் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மெயினாக பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. கண்டிப்பாக துளாராசி நண்பர்களில் மினிமம் 10% நபர்களாக இன்றைய நாள் கொஞ்சம் பணம் சேரும். ஒரு சில பேருக்கு பொன் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருப்பதுங்கிறது ஒரு தனி கிரீடுங்க, அது தனி காஸ்ட், எல்லாருக்கும் வராது. மெயினாக விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் நேர்மைக்கு உதாரணம் யாருன்னு கேட்டால் விருச்சிகம் தான். எதையுமே ஓப்பனாக பெருசாக ஜம்பமாக பேசிக்க மாட்டீங்க. ஆமாம் நடந்தது, கரெக்டாக முடிஞ்சது, அவ்வளோதான். அப்படியே ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கௌரவம் தானாக தேடி வரும். எல்லா காரியங்களும் நன்மதிப்பு ஏற்படும். மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லி நீங்கள் பெரிய மனுஷனாகக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன புட்டாணி குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு பாராட்டுக்கள் குவியும். தங்கமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்திருக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கப்படுது. இறைவனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறக்கூடிய நாள் சொல்லலாம். காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானம், தனுர் ராசியிலிருந்து விரயஸ்தானம். அனந்த பத்மநாபன் வழிபாடு முடிஞ்சால் சாயந்தரத்துக்கு அப்புறம் நெய் ஒரு டப்பா கொண்டு போய் நம்ம பெருமாளை கொடுத்துட்டு வாங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் பிளான் பண்ணுறதோட எல்லா விஷயங்களும் ஈஸியாக நடக்கும். முதலீடுகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதில் முதலீடு பண்ணலாம், அதில் பண்ணலாமா, இதில் பண்ணலாமா அப்படிங்கிறக்கூடிய ஒரு எண்ணங்கள், அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ஒரு நல்ல தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் செந்தூர நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நாள். லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது, அதாவது ஃப்ரெண்ட்ஸு குட்டி குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா ஆசிரியர்கள் ஃப்ரெண்டாக இருவாங்க.
உங்கள் குருமார்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்து கொடுப்பார்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, வீட்டில் மூத்தவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு நன்மைகள் செய்வாங்க. அபாரமான நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது. எல்லாத்துலேயுமே பெரிய திருப்தியை காண்பீர்கள். எதிர்பாராத சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். யாரெல்லாம் டீச்சர்ஸ் ஆகணும், பேங்க்கில் வேலை பார்க்கணும் சார், டீச்சராக வந்து உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறேன், நான் முக்கியமான ஒரு இடம் சார் ஆடிட்டில் ட்ரை பண்ணுறேன் சார், என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ட்ரை பண்ணுறேன், கம்ப்ளைண்ட்ஸில் ஏதாவது வேலை ட்ரை பண்ணுறேன், ஹெச்ஆராக ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி துறைகளில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காமல் இருக்கவே வாய்ப்பே கிடையாது. உங்களை மீறி அது எதுக்கும் அடுத்த கேண்டிடேட்டுக்கே போகாது. கண்டிப்பாக வந்து சுவாமி உங்கள் கதவை தட்டுவார். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். எடுத்த காரியங்கள்லாம் தீர்க்கமாக வெற்றியை கொடுக்கும், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மிகுந்த வாய்ப்புகளை ஈஸியாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்ரகதியில் இருக்கிறது. எல்லாரும் மறந்துடக்கூடாது. கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர், அவசியம் இல்லாத ப்ரெஷர்லாம் வரும். ஆனாலும் மருந்து வேலை செய்யும். நிறைய பேருக்கு இந்த புதன் நட்சத்திரத்தில் சனி வக்கரமாகும்போது, புதன்னா ஃபார்மா, அப்போ மருந்து மாத்திரைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டு அப்புறம் சரியாகும். இந்த மாதிரி நாட்களில் பாக்யஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறது. கண்டிப்பாக பிரயாணங்களை கொடுப்பார், ஆன்மீகவாதிகளை சந்திக்க வைப்பார், தெய்வ அனுகிரகத்தை கொடுப்பார். சாத்துர்மாசியம் நடந்துட்டுருக்கு. உங்கள் ஊரில் மெயினாக எந்தெந்த ஊர்லலாம் இந்த வந்து இப்போது மடாதிபதிகள் இருக்காங்களோ அங்கே போய் தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. மிகுந்த லாபம், அபார திருப்தி, தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்க போகிறது. எல்லாத்துக்குமே சாமர்த்தியமாக ஈஸியாக ஒரு சில காரியங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். எடுத்த காரியங்கள் மட்டும் பண்ணுங்கள், மற்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபனை நாம் மனதார துதித்தோம் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிளியர் ஆகும், கடன் தீரும், நல்ல படிப்பு வரும். தாமரை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையும் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குன்னு கேட்டோன்னா கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு, கடகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு கிளாஸாக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக வெற்றி அடையணும், மனசாந்தியோடு இருக்கணும், அறிவு கூர்மை ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணுகுண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.